வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் யூனிட் 9 ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் இந்த லெசனுடைய புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். Choose the correct answer. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் மெட்ராஸ் மகாஜன சபா? அதாவது சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு. யாருன்னா ரங்கையா, பி ரங்கையா, பி ஆப்ஷன். செகண்ட் ஒன், வேர் வாஸ் த தேட் செஷன் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஹெல்டு? அதாவது இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு எங்கே நடைபெற்றது அமர்வு அப்படின்னா 1000 லைட்ஸ், 1000 விளக்கு பகுதி. அதை பாருங்க, டி ஆப்ஷன். தேர்ட் ஒன், ஹூ செட் பெட்டர் புல் அப் கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் தென் எ ட்ரெயின் டீலக்ஸ் வித் சப்ஜெக்ஷன்? இது என்ன அப்படின்னா அதிநவீன, அதாவது டீலக்ஸ் ட்ரெயினில் போகிறத விட மாட்டு வண்டியில் போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அன்னி பெசன்ட், ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த், அதாவது டீலக்ஸ் ட்ரெயினில் அடிமைகளாக இருப்பதை விட மாட்டு வண்டி சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன், ஹூ அமங் த ஃபாலோயிங் வேர் சுவரஜிஸ்ட்? அதாவது சுயராஜ்யவாதி யார் இதில் அப்படின்னா சத்யமூர்த்தி, ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து, ஹூ செட்டப் த சத்தியாகிரக கேம்பெயின் உதயவனம் நியர் மெட்ராஸ்? அதாவது மெட்ராஸ் பக்கத்தில் இருக்க உதயவனத்தில் யார் வந்து சத்தியாகிரக முகாமை அமைத்தார் அப்படின்னா டி பிரகாசம், டி ஆப்ஷன். 6, வேர் வாஸ் த ஆன்டி ஹிந்தி கான்ஃபரன்ஸ் ஹெல்டு? இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னா சேலம், சி ஆப்ஷன். fill in the blanks. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க. முத்துசுவாமி வாஸ் அப்பாயிண்டட் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜ் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் முதல் அப்பாயின்மெண்டான இந்தியன் ஜட்ஜ் யார் அப்படின்னா முத்துசுவாமி. செகண்டு, நீலகண்ட பிரம்மச்சாரி ஸ்டார்டட் த சீக்ரெட் சொசைட்டி நேம்டு பாரத மாதா சொசைட்டி. இவர் எந்த சொசைட்டி ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு, ராஜாஜி ஃபார்ம் த ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி இன் மெட்ராஸ். ராஜாஜி வந்து சென்னையில் காங்கிரஸ் அமைச்சரவை தொடங்கினார். ஃபோர்த்து, யாகூப் கசந்தா வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த மெட்ராஸ் பிரான்ச் ஆஃப் த முஸ்லீம் லீக். அதாவது முஸ்லீம் லீக் வந்து அவர் மெட்ராஸில் முஸ்லீம் லீக்கின், அதாவது சென்னை பிரான்ச்சு, இதை வந்து இவர் உருவாக்கினார். நெக்ஸ்ட்டு, பாஷ்யாம் ஹாய்ஸ்டட் த நேஷனல் ஃப்ளாக் அட்டாப் ஃபோர்ட் ஸ்டெயின் சார்ஜ் ஆன் 26 ஜனவரி 1932. அதாவது 1932 ஜனவரி 26 இந்த சார்ஜ் கோட்டையின் உச்சியில் இந்த தேசிய கொடியை ஏற்றினார். யார் அப்படின்னா பாஷ்யாம். நெக்ஸ்ட்டு, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் பாருங்கள். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வாஸ் ஃபவுண்டட் இன் 1852. சென்னைவாசிகள் சங்கம் வந்து 1852 நிறுவப்பட்டது. இந்தியன் நேஷனலிஸ்ட் பேட்ரியாட்டிக்கல் தமிழ் நேஷனலிஸ்ட் பீரியடிக்கல் சுதேசி மிஷன் வாஸ் ஸ்டார்டட் இன் 1891. அதாவது தமிழில் வந்து தேசிய பருவ இதழ் சுதேசி மிஷன் வந்து 1891 தொடங்கப்பட்டது. த மெட்ராஸ் மகாஜன சபா டிமாண்டட் கண்டக்ட் ஆஃப் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஒன்லி இன் இந்தியா. இதில் வந்து இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து இந்தியாவில் மட்டும் நடத்தணும் அப்படின்னு மெட்ராஸ் மகாஜன சங்கம் வந்து கேட்டுக்கிட்டாங்க. விஎஸ் சீனிவாசனார் வாஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அதாவது இவர் வந்து ஒரு தேசியவாதி. இப்போ இதில் எது ரைட்டு அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு, அதாவது ஏ ஃபஸ்ட் அண்ட் செகண்டு ரெண்டு தான் கரெக்டு, இதில் தவறு. நெக்ஸ்ட்டு 2 பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈவிஆர், அதாவது ஈவிஆரா வந்து டிட் நாட் பார்ட்டிசிபேட் இன் த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். இவர் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்கவில்லை, பெரியார். நெக்ஸ்ட்டு, ராஜாஜி ஒர்க் க்ளோஸ்லி வித் யாகூப் கசந்தா ஆஃப் த முஸ்லீம் லீக்.
அதாவது ராஜாஜி வந்து முஸ்லீம்களுக்கு ஆபுகாசனுடன் ரொம்ப நெருக்கமாக பணியாற்றினார். அடுத்து ஒர்க்கர்ஸ் டிட் நாட் பார்ட்டிசிபேட் இன் த நான் கோஆபரேஷன் மூமெண்ட், அதாவது தொழிலாளர்கள் வந்து ஒத்துழைமை இயக்கத்தில் கலந்து கொள்ளவில்லை. டுடே ஷாப்ஸ் வேர் நாட் பிக்கெட்டட் இன் தமிழ்நாடு. ட்ரெடி ஷாப்ஸ் அதாவது கல்கடை வர் நாட் பிக்கெட்டட் இன் தமிழ்நாடு, இதில் வந்து அவங்க மறியல் செய்யலை தமிழ்நாட்டில் அப்படின்னு பிறகு இதில் வந்து எது கரெக்ட்னா செகண்ட் மட்டும் வந்தது கரெக்ட். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் எம்என்ஏ அப்படின்னா பாருங்கள் மெட்ராஸ், அதாவது சென்னைவாசிகள் சங்கம். வந்து டார்ச்சர் கமிஷன், அதாவது இது வந்து சித்திரவதை ஆணையம். அடுத்து ஈவிஆர் பெரியார் வந்து என்ன வைக்கம் வீரர். எஸ்என் சோமயாஜுலு இவர் வந்து என்னென்னா ரிமூவல் ஆஃப் நீல் ஸ்டேட்யூ, அதாவது நீல் சிலுவை வந்து இவர் அகற்றினார், ரிமூவ். வேதாரண்யம்னா என்னது சத்தியாகிரகம், சால்ட் சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம். அடுத்து தாளமுத்து ஆன்டி ஹிந்தி அக்ரிடேஷன், அதாவது என்னென்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம், ஆன்டி ஹிந்தி. இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் த கொஸ்டின் ப்ரீஃப்லி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், லிஸ்ட் அவுட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த மாடரேட்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னா, அதாவது தேசியவாதிகளின் பங்களிப்பு 107 இருக்குது, பேஜ் நம்பர் 107. 107 இந்த பாக்ஸுக்குள்ளே பாருங்கள், இதிலேருந்து இது வரைக்கும் நீங்கள் ஃபுல் கூட எழுதலாம். யாரெல்லாம் மாடரேட்டுன்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் உங்களோட பங்களிப்பு அப்படிங்கும்போது நீங்கள் இது வரைக்கும் கண்டிப்பாக எழுதி ஆகணும். உங்களுக்கு மார்க் அதிகமாக பெரிய கேள்வினா நீங்கள் இது வரைக்கும் மார்க் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரைட் நோட் ஆன் த திருநெல்வேலி அப்ரைசிங், அதாவது திருநெல்வேலியுடைய எழுச்சி. 107 108 இருக்குது. 107 இதிலேருந்து ஆரம்பித்து நெக்ஸ்ட் பேஜில் இதுவரை, அடுத்து இதிலேருந்து இதுவரை மார்க் பண்ணிடுங்க. செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். தேட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அன்னி பெசன்ட் டு இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அவங்க வந்து இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் அன்னி பெசன்ட் பங்கேற்பு 108 இருக்குது. 108 இருக்கா, 108 அன்னி பெசன்ட் இருக்கா. அதில் வந்து இதில் ஆரம்பித்து இதுவரை, அடுத்து இதில் ஆரம்பித்து இதுவரை. தேட் கொஸ்டினோட ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆன்சர் இன் டீட்டெயில். டிஸ்கஸ் த ரெஸ்பான்ஸ் டு சுதேசி மூமெண்ட் இன் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் வந்து தமிழ்நாட்டில் எந்த மாதிரி ஒரு எதிர்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத விவாதிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வச்சுன ஆன்சர் வந்து 107 இருக்குது. 107 பேஜ் நம்பர் 107 இருக்கா. சுதேசி இதிலேருந்து ஆரம்பித்து அதே பேஜில் இதுவரை உங்களுக்கு ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், எக்ஸாமின் த ஓரியன் அண்ட் growth ஆஃப் நான் பிராமின் மூமெண்ட் இன் தமிழ்நாடு. அதாவது பிராமண அல்லாதோர் தமிழ்நாட்டில் அவருடைய இயக்கம் தோன்றி வளர்ந்ததை ஆய்வு செய்க. 108 109 108 இருக்க நான் பிராமின் இதிலேருந்து ஆரம்பித்து 109 இதுவரை செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் தேட் கொஸ்டின், டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். அதாவது சட்ட மறுப்பு இயக்கம் எந்த மாதிரி இருந்தது தமிழ்நாட்டில் அப்படின்னா 110 111 இருக்கா. டிஸ்ஒபீடியன்ஸ் இதிலேருந்து ஆரம்பித்து நெக்ஸ்ட் பேஜில்
இது வர தேட் கொஸ்டினோட ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.